பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்துக்குள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம் அப்படின்றத நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆனா நமக்குள், நம்மளுடைய உள்ளான மனுஷனுக்குள் நாம் புதிய சிருஷ்டிகளாக மாற வேண்டும். அந்த சாயல் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் சாயலாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி வசனத்துல அடிக்கடி நம்மை ஒரே ஒரு காரியத்தை, நீ இப்படியாக நீ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற ஒரு சகோதரனாக, பிரதிபலிக்கின்ற ஒரு சகோதரியாக நீ மாற வேண்டும் என்கிறத தேவனுடைய வசனம் எல்லா நேரத்திலையும் நம்மளுடைய பாவங்களை குறித்தும் நம்மளுடைய எல்லா கீழ்ப்படியாமை குறித்தும் கண்டித்து உணர்த்துகின்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அதனால இன்னைக்கு நம்ம ஆவியானவர் தொடையோட கூட அறிந்து கொள்ள போகிற காரியம், நம்மளுடைய உள்ளான மனுஷனுக்குள் நாம் புதிய சிருஷ்டியாக நாம் மாறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோமா அப்படின்ற அந்த காரியங்களைத்தான் நம்ம இன்னைக்கு வசனங்கள் மூலியமாக அறிந்து கொள்ளலாம். இதற்கு முதல் வசனத்தை இப்பொழுது வாசிக்கலாம். ரோமர் 2வது அதிகாரம் 28 29. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன். எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனமும். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஆமென். ஆமென். இந்த இடத்தில் வசனத்தை கவனிங்கள். இதோ புறம்பே யூதனா இருக்கின்றவன் யூதன் அல்ல, இதோ உள்ளே யூதனா இருக்கின்ற மனுஷன்தான் யூதனாக முடியும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த ஒரு பெயர் எப்பொழுது நமக்கு சூற்றப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த உலக ஜனங்களுக்கு முன்பதாக கூட நாம் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் என்று சொல்லி நாம் சுடர்களை போல பிரகாசிக்கின்றவர்களாக எப்பொழுது வெளிப்படுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற அந்த ஒரு குணாதிசயம் உள்ள மனுஷர்களாக நாம் எப்பொழுது காணப்படுவோம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, புறம்பான மனுஷனுக்குள் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கின்றத வெறும் வாயினால் கிட்டே சேர்ந்து நம்மளுடைய உதடுகளினால் மட்டுமே அவரை துதிக்கின்றவர்களாக இருந்து, நம்மளுடைய இருதயம் தேவனுடைய வசனத்துக்கும் அவருடைய நோக்கத்துக்கும் விரோதமாக மாறாக இருக்கும் பொழுது நாம் எப்படி இருப்போமா? நம்மளுடைய இருதயத்துக்குள் விருத்த சேதனம் இல்லாத ஒரு யூதரை போல நாம் கர்த்தருக்கு முன்பதாக வெளிப்படுவோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறதுக்கு முடியாது. ஆனா புறம்பே யூதனாக தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி அழைக்கப்படுகின்றவன் யூதன் அல்ல, உள்ளே இருதயத்துக்குள் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்துல யாரை குறித்து இந்த காரியங்களை எழுதுறார், எதை குறித்து அவர்களுக்கு சில காரியங்களை புரிந்து கொள்ளும்படியாக அறிவூட்டுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, யூத மக்களுக்குள் யாரெல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட பொறஜாதிகள் இருக்கிறார்களோ, அந்த இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட பொறஜாதி மக்களும் இஸ்ரேல் ஜனங்களோட கூட தேவனை தொழுது கொள்ளுகிறதுக்கோ தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றதுக்கோ பாத்திரவான்கள் அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சில விஷயங்களை குறித்து பேசுகிறார். என்னவென்று சொல்லி, உங்களுக்குள் கீழ்ப்படியாமின் அநேக செயல்கள் இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய சரீரத்தில் இருக்கின்ற விருத்த சேதனத்தை கொண்டு நான் தேவனுடைய மகன் என்றோ நான் தேவனுடைய சந்ததி என்றோ நீங்கள் சொல்லிக் கொள்கிறீர்கள். ஆனால் நீங்க சரீரத்தில் நீங்க பெற்றிருக்கின்ற அந்த விருத்த சேதனத்தினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்றோ தேவனுக்கு உறவுக்காரர்கள் என்று நீங்க சொந்த கொண்டாட முடியாது. கீழ்ப்படுதல் உங்களுக்குள் எப்பொழுது வருமோ அப்பொழுது மட்டும்தான் உங்களுக்குள் இதோ விருத்த சேதனம் என்கின்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டான அந்த அடையாளம் உங்களுக்குள் இருக்கின்றது என்கிறது உங்கள் கீழ்ப்படுதல் மூலமாக வெளிப்படும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்களுக்கே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, கீழ்ப்படுதல் மூலியமாக நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி பொறஜாதிகள் காமித்துக் கொண்டிருக்கிறார்களே அவர்கள்தான் விருத்த சேதனம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து எந்த விஷயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு சில காரியங்களை உணர்வுபூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்தில் இந்த காரியங்களை புரிய வைக்க அவன் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, சில காரியங்களை இஸ்ரேல் ஜனங்க வந்துட்டு உதடுகள் மூலியமாகவும் சும்மா இதுல எழுதப்பட்டிருக்கிறது இந்த காரியங்களை நான் நிறைவேற்றினால் போதும் என்கிறதை போல ஒரு கட்டாயத்தினால், மனப்பூர்வமாக கட்டாயத்தினால் ஒரு காரியத்தை செய்கின்றவர்களாக இருந்த
அவர்களுடைய அந்த சாட்சியற்ற அந்த வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறான். இப்படிப்பட்ட செய்கையினால் நீங்க நிச்சயமாக கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கப்பட முடியாது அப்படின்னு சொல்லி. அப்படின்னா நீங்க எப்படி இருக்கணும் கர்த்தருக்கு முன்பதாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மனப்பூர்வமாக தேவனுடைய வார்த்தையின்படியாக நடந்து கொள்ள உங்களை ஒப்பு கொடுக்கின்றவர்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் இருதயத்தில் விருத்த சேதனத்தை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா புறம்பே அல்ல, உள்ளான மனுஷனுக்குள் ஒரு மாற்றம் நிச்சயமாகவே உண்டாயிருக்கின்றதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிறைய பேரை நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, நிறைய பேரை நம்மளுடைய லைஃப்ல நிறைய சகோதரிகளை சந்திப்போம். அவங்களோட கூட அன்பா அநேக வார்த்தைகளை பேசலாம். ஆனா நம்ம இருதயத்திலிருந்து உண்மையாகவே அவரை நேசித்து கொண்டிருந்தா நாம் பேசுகின்ற அந்த வார்த்தை எப்படி இருக்கும்? இருதயத்திலிருந்து புறப்படுகின்ற வார்த்தையாக இருக்கும் இல்லைங்களா? அப்படின்னா அந்த வார்த்தையில எந்த விதமான கபடமும் இருக்காது, எந்த விதமான உள்நோக்கமும் இருக்காது. ஒரு மாயமற்ற ஒரு அன்பாக, நம்மளுடைய அன்பு சுத்தமான அன்பாக இருக்கும் இல்லைங்களா? அப்படியாத்தான் தேவனுடைய வசனத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது அதை மனப்பூர்வமாக கைகொண்டு நடக்கின்றவர்களாக நாம் எப்பொழுது இருப்போமோ, ஒரு கட்டாயத்தினால் அல்ல, ஒரு பயத்தினால் அல்ல, அவர் என்னை படைத்த சிருஷ்டிகர்த்தரா இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி நாம் அறிந்தவர்களாக, உணர்ந்து கொண்டவர்களாக அவருடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சரி, அடுத்த வசனத்தை வாசிங்க. ரோமர் 4வது அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 4வது அதிகாரம் 11வது வசனம். மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கு. ஆமென், ஆமென். இந்த இடத்தில் பாருங்கள், இதோ விருத்த சேதனம் இல்லாத அந்த காலத்திலேயே ஆபிரகாம் விருத்த சேதனம் என்கின்றத அவனுடைய சரீரத்தில் பெற்றுக்கொள்கிறதுக்கு முன்பதாக கீழ்ப்படுதல் என்கின்றதன் மூலியமாக தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுகின்ற அவனுடைய மனப்பூர்வமான அந்த ஒரு தேவனுடைய வசனத்தை கை கொண்டு நடப்பது என்கின்ற தேவனுடைய அழைப்புக்கு தன்னை ஒப்பு கொடுத்த அவனுடைய அந்த நடக்கையில் கண்ட அந்த ஒரு சாட்சி இருக்கிறது. அந்த ஒரு அவனுடைய விசுவாசத்தினால் உண்டான அந்த நீதிக்கு முத்திரையாகத்தான் சரீரத்தில் விருத்த சேதனம் என்கின்ற ஒரு பாரம்பரிய ஒரு முறையை தேவனாகிய கர்த்தர் ஒரு கட்டளையாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு விதித்து, உங்களில் ஆணாக பிறக்கின்ற எல்லாருக்கும், இதோ 8 நாள் வயது உள்ளவர்களாக அவங்க இருக்கும் பொழுது அவர்களுக்கு சரீரத்தில் அவர்களுக்கு விருத்த சேதனத்தை செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த கட்டளையை ஏசப்பா விதித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். பழைய உடன்படிக்கையில அவர் தம்மை கர்த்தர் என்று சொல்லி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார், யெகோவாவாக இருக்கிற அந்த கர்த்தர். அப்படி என்றால் இந்த இடத்துல ஆபிரகாம் இருதயத்துக்குள்ள ஒரு விருத்த சேதனத்தை, சரீரபூர்வமான ஒரு விருத்த சேதனத்தை பெற்றுக்கொள்கின்றதுக்கு முன்பதாகவே பெற்றிருந்தான் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த விருத்த சேதன எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த விருத்த சேதனம் ஆபிரகாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய 75வது வயதில் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது அந்த 75வது வயது வரைக்கும் அவன் கழித்த அந்த நாட்கள் இருக்கிறது, அந்த 75 வருஷமும் அவன் வாழ்ந்து வந்த அந்த வாழ்க்கையில் இருந்த அப்படிப்பட்ட எல்லா துஸ்வபாவங்களையும், அந்த பழைய வாழ்க்கையில் இருந்த ஆண்டவருக்கு விரோதமாக இருந்த எல்லா செயல்களையும் முற்றிலுமாக விற்று தான் மாம்ச பலத்தை சாய்ந்து நடந்து கொண்டிருந்ததினால் எந்த பயனும் கிடைக்கவில்லை என்கிறது ஆபிரகாம் உணர்ந்தவராக இருந்து தேவனுடைய சொல்லுக்கு தன்னை முற்றிலுமாக தாழ்த்து ஒப்பு கொடுத்த பின்பு அவனுக்குள் அந்த பழைய மனுஷன் மீண்டும் காணப்படவில்லை. அப்படி என்றால் தேவன் அவனுக்கு சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளுக்கு முற்றிலுமாக மனப்பூர்வமாக தன்னை ஒப்பு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அவன் விசுவாசிக்கிற அநேகர்களுக்கு இன்னைக்கு திருஷ்டாந்தமாக இருக்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு சொல்லி கூட கர்த்தரால் பேரை பெற்றவராக ஆபிரகாம் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் சொன்ன அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும், நீ உன் சொந்த பந்தத்தையும் உன் சொந்த தேசத்தையும் எல்லாரையும் விற்று நான் உனக்கு கட்டளையிடுகின்ற அந்த தேசத்துக்கு புறப்பட்டு போ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லைங்களா? சொன்ன அந்த எல்லா வார்த்தைகளின் படி கொஞ்சம் கூட யோசிக்காம ஆண்டவர் சொல்றாரு,
அப்படி என்றால் அந்த வார்த்தையின்படி நான் நடக்கலாம். இவ்வளவு நாள் நான் என்னுடைய மாம்ச பலத்தை சாய்ந்து வாழ்ந்து வந்த அந்த வாழ்க்கை போதும் அப்படின்னு சொல்லி அந்த பழைய வாழ்க்கையை, அந்த பழைய மனுஷனுக்குரிய அந்த குணாதிசயங்களை, பழைய மனுஷனுக்குள் இருந்த அந்த மாம்ச ரீதியான அந்த ஆலோசனைகளை, சிந்தனைகளை வெறுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த சொல்லுக்கு தன்னை முற்றிலுமாக மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கும்போது எப்படி இருக்கும்? எதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு மெக்கானிக் கிட்ட, வண்டி பாக்குற ஒரு மெக்கானிக் கிட்ட போயிட்டு நம்ம வந்துட்டு வண்டிக்கு காமிச்சிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அவரு நம்ம கையில இருக்கிற மொபைலை பத்தி பேசுறாருன்னு வச்சுக்கோங்க. மொபைல் வந்துட்டு உங்க மொபைல்ல வந்துட்டு இந்த பேட்டரி போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னு சொல்லுவோம்? அவர் வார்த்தையை பெருசா எண்ண மாட்டோம் நம்ம, இல்லைங்களா? ஏன்? அவர் வந்துட்டு வண்டியை பாக்குற மெக்கானிக். அதனால அவர் வண்டி பாக்குற அந்த வண்டிக்குள்ள எதனா போயிருந்துச்சுன்னா அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்ல எதனா ஒரு டேமேஜோ இப்படி இதனாலதான் இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாருன்னா, அவர் சொன்ன உடனே அதை நான் ஏற்றுக்கொண்டு ஆமா அது என்ன இருக்கோ அதை மாத்திருங்க, வண்டி எனக்கு கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவோம், இல்லைங்களா? அதே மொபைல் ஷாப்ல போய் மொபைல் கொடுத்துட்டு இருக்கோம், வண்டியை பத்தி அவர் பேசுறாருன்னா அவருடைய வார்த்தையை நம்ம ஒரு பொருட்டாவே எண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் வந்துட்டு மொபைல பாக்குற ஒரு மொபைல் மெக்கானிக். அவர் அது மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த சொல்லுகின்ற அந்த நபர் யார் என்று சொல்லி அறிந்த பின்பு தான் அதுக்கு நம் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டுமா, கொடுக்க கூடாதா, அதை எதற்காக நாம் சந்தேக பார்வையோட கூட அதை பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ள நம்ம வருவோம், இல்லைங்களா? ஒரு டாக்டரு கிட்ட நம்ம போயிருக்கோம், நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் பத்தி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஓஹோ இது சாப்பிடாதீங்க, இது சாப்பிடுங்க, இது சாப்பிட்டதுனால தான் உங்களுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொன்ன உடனே என்னன்னு சொல்லுவான்? அவருடைய வார்த்தைகளை மறுப்போமா? இல்லையே. ஏன்? சொல்லுகின்ற நபர் யார் அப்படின்றது நம்ம உள்ளத்துக்கு தெரியும். அதனால தான் அவங்க சொன்னதன்படியா 5 ml 5 ml தான். ஒரு டேப்லெட் பிஃபோர் ஃபுட் அப்படின்னு சொன்னா பிஃபோர் ஃபுட் தான், ஆஃப்டர் ஃபுட்னா ஆஃப்டர் ஃபுட் தான் அப்படின்னு சொல்லி நாமளே நிதானிப்போம் தானுங்க. அப்படித்தானே தேவனுடைய வசனம் இருக்கிறது. அதை ஏன் நாம அப்படி நிதானிக்கின்றவர்களாக நாம் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றவராக நம்ம உள்ளத்திலிருந்து மறுக்கின்றவர்களாக இருக்கிறோம்? நிச்சயமாக நாம் இருதயத்துக்குள் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கின்றவர்களாக இருந்தால், மனப்பூர்வமாக நாம் மாறும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றவர்களாக நாம் இருப்போம். எந்த ஒரு சூழ்நிலையும் மனம் சோர்ந்து போக மாட்டோம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 2வது அதிகாரம் 11-12. கொலோசியர் 2வது அதிகாரம் 11-12. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஆமேன். ஆமேன். கையினால் செய்யப்படாத ஒரு விருத்த சேதனத்தை நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக, நாம் ஞானஸ்தானத்தை பெறுகின்றதன் மூலியமாக நாம் ஆவிக்குரிய ஒரு விருத்த சேதனத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நாமும் விருத்த சேதனத்தை பெற்றவர்களாக, இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள நாமும் பங்குள்ளவர்களாக, அவர்களுக்கு செய்யப்பட்ட அனைத்து வாக்குத்தத்தங்களுக்கும் நாமும் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம், இல்லைங்களா? நான் இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஏசப்பா. ஆபிரகாமுடைய சந்ததி என்றால் ஆபிரகாமை போல தேவனுடைய வார்த்தையை எந்த ஒரு சந்தேகமின்றி மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தேவன் சொல்லி இருக்கிறார் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்பதாக அநேக காரணங்கள் இருக்கும். நிச்சயமாக அவர்தானே என்னை சிருஷ்டித்தவர், அவர்தானே இந்த உலகத்துக்கு என்னை அனுப்பி வைத்தவர், நான் இருக்க வேண்டிய காலங்களையும் நேரங்களையும் அவர்தானே முன்குறித்து வைத்தவர், அவர்தானே நான் தாயின் கருவில் இருக்கின்றதுக்கு முன்பதாகவே என்னை பேர் சொல்லி அழைத்தவர், இந்த உலகத்துக்கு அஸ்திவாரத்தை போடுகின்றதுக்கு முன்பதாகவே அவர் என்னை அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனத்துல, எபேசியர் வசனத்துல 1 அதிகாரத்துல நம்ம கவனிச்சு பாக்குறோம். அப்படின்னா ஒரு டாக்டரோ ஒரு மெக்கானிக்கோ அவங்களுடைய வேலைக்குரிய சில காரியங்களை சொல்லும் போது நம்ம எந்த விதமான சந்தேகமின்றி அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படியாக, ஆமா பிரதர் ஃபர்ஸ்ட் இதை மாத்திருங்க, அதே மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு,
இதோ ஃபர்ஸ்ட் அதை எடுத்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துடலாம், ஃபர்ஸ்ட் இதை எடுத்து மாத்திருங்க, இந்த மொபைல் எப்ப பார்த்தாலும் எனக்கு பார்க்கும்போதே ரொம்ப வந்துட்டு எரிச்சல் ஆகுது இது இப்படி இருக்கிறதுனால அப்படின்றது போல அவங்க சொன்ன அந்த வார்த்தைகளை நம்மளுடைய இருதயத்துக்குள்ள இருந்து அதே யோசித்து கொண்டு அதே சிந்தித்து கொண்டு அதை அவங்களுடைய வார்த்தைகளின் படியாகத்தான் எனக்கு நடந்து கொண்டிருக்கோ அப்படின்றது போல ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு அந்த அவங்க சொல்ற அந்த விஷயத்துல அவங்க வந்துட்டு தேறினவர்களாக இருக்கிறதுனால அதை பத்தி அவங்க நன்றாக அறிந்த ஒரு நபர்களாக இருக்கின்றதுனால அவங்க சொல்ற ஆலோசனைப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகப்படாம நம்ம செய்யறோமே. அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தையை ஆபிரகாம் எப்படி ஏற்றுக்கொண்டு நடந்து கொண்டிருந்தார், அவர் யார் என்று சொல்லி அறிந்தபடியினால்தான் சந்தேக பார்வையோட தேவனுடைய வார்த்தையை ஒருபொழுதும் பார்க்கவில்லை ஆபிரகாம். அப்படி என்றால் உனக்கும் உன் சந்ததிக்கும் அப்படின்னு சொன்ன அந்த சந்ததியாராக இருக்கின்ற நாம் இன்று தேவனுடைய வார்த்தைகளை நம்ம வந்துட்டு ஒரு சந்தேகத்தோடு கூட பார்க்கின்றவர்களாக இருக்கிறோமா? பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், ஒருவேளை நம்மளுடைய இருதயத்துக்குள்ள சில சூழ்நிலைகள் காரணத்தினால் இது ஒரு சந்தேக மனப்பான்மையோடு பார்க்கின்றது போல இதெல்லாம் இந்த காலத்துல நடக்குமா? இதெல்லாம் அந்த காலத்துல டிசைபிள்ஸ் வைராகியத்தோட இருந்தாங்க, இந்த காலத்துல டிசைபிள்ஸ் இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு மற்றவர்களை பார்க்கும் பொழுது அல்ல, நம்மை நாமே பார்க்கும் பொழுதுதான் நம்ம வந்துட்டு எப்படி ஆண்டவரை வந்துட்டு நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். மற்றவர்களை குறித்து நமக்கு தெரியாது, நாம அவங்க கிட்ட பேசும்போது நாம பாக்குறது அவங்க சீஷர்களாக இருந்தாலும் நம்மளோடு உடன் அவயவங்களாக இருந்தாலும் உடன் சீஷர்களாக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் தேவனை அறிந்த பின்பும் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான தேவனுடைய சிச்சைகள் அவர்களுக்கு சம்பவிக்கும் பொழுது அப்படிப்பட்ட சிச்சைகளை பார்க்கின்ற நமக்கு தேவனை அறிந்து தேவன் மேல் அதிகமாக அன்பு கூறுகின்ற இவர்களுக்கு ஏன் இப்படி நடக்கின்றது, ஏன் இந்த மனுஷர் இப்படி விலகி போனார், ஏன் இந்த மனுஷர் முன்னை போல கர்த்தர் மேல் அன்பில்லை என்று சொல்லி நாம் மனம் சோர்ந்து போகிறதுக்கோ தேவனுடைய வசனத்தை சந்தேக பார்வையோட பார்க்கறதுக்கோ நம்ம வந்துட்டு அப்படிப்பட்டவர்களாக நம்ம ஒருபொழுதும் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆண்டவர் யார் என்கிறத மனப்பூர்வமாக புரிந்து கொண்டவர்களாக நம்ம இருக்கணும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர் யாரா இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு கரெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்கும்போது அதுக்குண்டான காரணம் அவங்களுடைய கீழ்ப்படியான் சில துட்செயல்கள் இருக்கும், அது எதுவாக இருக்கட்டும். ஆனா அந்த என்னோடு கூட இருக்கின்ற அந்த உடன் சகோதரன் அந்த உடன் சகோதரியாக இருக்கின்ற அவர்கள் மேல் அதிகமாக தேவன் அன்பு கூறுகின்றபடியினால் அவர்கள் தன்னுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்கிறதுக்காக வலது பக்கமும் இடது பக்கமும் சாயும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் கண்டித்து உணர்த்துகின்றவராக இருப்பார், சிச்சிக்கின்றவராக இருப்பார். அவர்களுடைய சிச்சையை நாம் உணர்ந்து கொண்டவர்களாக அவருடைய கண் பார்வையின்படி ஒரு காரியங்களை பார்க்க வேண்டும். நம்மளுடைய மாம்ச ரீதியான கண்ணோட்டத்தின்படி ஒரு காரியத்தை பார்க்கின்றவர்களாக நாம் இருக்கும் பொழுது நம்மளுடைய விசுவாசத்தை இழந்து விடுவோம். தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அந்த வார்த்தையின்படி நடக்கின்றதுக்கு ஏதோ ஒரு தெரியாத ஒரு பிசினஸ் ஏதோ யாரோ ஒரு மனுஷன் சொன்னாரு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? இல்லப்பா ஒருவேளை போட்டு காசு அப்புறமா கை கிடைக்கலன்னா அப்புறமா லாஸ் போயிடுச்சுன்னா அப்படின்றது போல ஒரு சந்தேக மனப்பான்மை இருக்கும் இல்லைங்களா? அது போல நம்ம தேவனுடைய வசனம் இப்படி இருக்கிறதா, வீட்டு சபையாக நீங்க எல்லாரும் கூடி வர வேண்டும் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கா? இது வசனத்துல எழுதப்பட்டிருக்கின்றது, ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கு இல்லைங்களா? அப்படின்னா அதை ஒரு சகோதரர் சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கின்றதல்ல, வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவருடைய வார்த்தையில் ஒரு காரியத்தை குறித்து 2 முறை எழுதினாலே 2 சாட்சி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அநேக முறை ஒரே காரியத்தை குறித்து அவர் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது அதை நான் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது நமக்கு கண்டித்து உணர்த்துகின்றது இல்லைங்களா? அப்படின்னா எந்த விஷயத்தையும் நான் வந்துட்டு ஒரு காம்ப்ரமைஸோட கூட பார்க்க கூடாது. இல்லப்பா அந்தந்த காலத்துக்கு ஏற்றதன்படி இந்த காரியங்கள் அப்படின்றது போல நான் இருக்கும் பொழுது புறம்பான மனுஷனுக்குள் நான் தேவனுடைய மனுஷன் தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதை போல நம்மை வெளிப்படுத்துகின்றவர்களாக நாம் கர்த்தருக்கு முன்பதாக காணப்படுவோமே அல்லாம உள்ளான மனுஷனுக்குள்ள மனப்பூர்வமாக தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நடக்கின்ற இருதயத்தில் விருத்த சேதனத்தை பெற்ற ஒரு மனுஷனுக்கு நான் ஒப்பா இருக்க மாட்டேன். ஆபிரகாம் அவருடைய சந்ததி என்று சொல்லி அழைக்கப்படுகின்றதுக்கு ஒரு தகுதியற்ற ஒரு மனுஷனாக நாம் மாறிடுவோம். அதனால அந்த ஒரு மனப்பூர்வமான தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கின்ற தேவனுடைய வார்த்தைக்குள் சந்தோஷப்படுகின்ற அந்த இருதயம் இன்று கர்த்தருக்கு முன்பதாக நமக்கு இருக்கிறதா? இல்லாததுக்கு காரணங்கள் என்ன? உன்னை சுற்றி இருக்கின்ற நபர்களா தேவனை அறிந்தும் தேவனை அறிந்த பின்பும் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில காரியங்களையே நீ பேசிக் கொண்டிருக்கிறாயா, நினைத்து கொண்டிருக்கிறாயா? அந்த காரியங்களையே வைத்து நீ இருதயத்தில் சோர்ந்து கொண்டிருக்கிறாயா?
மற்றவர்களை நீ விரலை காமித்து உன்னுடைய விசுவாசத்தில் நீ சோர்ந்து போனதுக்கு காரணம் என்று சொல்லி நிச்சயமாக கர்த்தருக்கு முன்பதாக சொல்ல முடியாது. ஏனென்றால் உன்னை பார்க்கும் பொழுதுதான் நீ மேன்மை பாராட்டிக் கொள்ள முடியும். மற்றவர்களை பார்க்கும் பொழுது நீ மேன்மை பாராட்டிக் கொள்ளவும், மற்றவர்களை காமித்து உன் விசுவாசத்தில் நீ எழுந்து போனவனாக இருந்ததுக்கு காரணங்கள் இது என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பதாக சொல்ல முடியாது. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். டியூட்ரானமி உபாகமம் 10வது அதிகாரம் 16வது வசனம். ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். ஆமென். ஆமென். என்னங்களா இங்க பாத்தீங்கன்னா மாம்சிக ரீதியான விருத்த சேதனம் என்கின்றது ஆவிக்குரிய விருத்த சேதனம் என்கின்றது இருக்கிறதே, அந்த கீழ்ப்படுதல் என்கின்றது. அதை குறித்து உபாகமத்தில் 10வது அதிகாரம் 16வது வசனத்தில் மோசின் காலகட்டங்களிலேயே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கும் மோசே பீரியடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷம் பீரியட் இருக்கலாங்களா, இல்லைங்களா? அப்படின்னா அந்த 500 வருஷங்களுக்கு கேப்லயே இயேசுப்பா பேசும்போது ஆவிக்குரிய முறையில ஒரு விருத்த சேதனம் இருக்கு. அந்த விருத்த சேதனம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, உங்க உதடுகளினால் கர்த்தரை கிட்டே சேர்ந்து உங்க இருதயத்திலிருந்து நீங்க கர்த்தரை விட்டு பிரிந்து தூரமாக இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை ஒரு கட்டாயத்துக்காக நீங்க ஏற்றுக்கொண்டு ஒரு பலவந்தத்தோட இல்லைன்னா சிச்சித்து விடுவாரோ. ஒருவேளை எனக்கு இப்படி நடந்து விடுமோ, இல்லை என்றால் நான் ஜபிக்காமல் இருந்தால், நான் வேத வசனங்களை வாசிக்காமல் இருந்தால், இல்லை என்றால் நான் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருந்தால், ஒரு கட்டாயத்தினால் அல்ல, அது என் உள்ளத்திலிருந்து மனப்பூர்வமாக வர வேண்டும். ஏனென்றால் நம் தேவனாகிய கர்த்தர் நம்ம மேல் வைத்த அந்த அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பாக இருந்தது? அவருடைய அன்பு சுத்தமான அன்பு, பரிபூர்ணமான அன்பு. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுப்பான் என்று சொல்லும் பொழுது, அவர் நமக்காக தம் ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்றால் அவர் நம்மேல் வைத்த அந்த அன்பை நம்மிடத்திலும் எதிர்பார்க்கின்ற தேவனாக இருக்கிறாரே. ஆனால் நாம் அவர் ஜீவனையே கொடுத்த பின்பும் சந்தேக பார்வையோடு கூட பார்க்கின்றவர்களாக இருக்கிறோமா? அவருடைய வார்த்தைகள் எல்லாத்தையும் வாசித்தாலும் என் இருதயத்துக்குள் எப்பொழுதும் ஒரு நிலையற்று தெரிகின்றவனை போல சில சூழ்நிலைகளுக்குள் அப்படியே விசுவாசத்தை இழந்தவனாக நான் மாறிக்கொண்டிருக்கிறேன் என்கிறதை போல இருக்கிறதா? இதனால் சில காரியங்கள் நடக்கும் பொழுது என் இருதயம் பதறுகின்றதா? எல்லா காரியங்களிலும் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அதனால நம்ம இருதயத்துக்கு முன்பதாக நாம் வைத்திருக்கின்ற ஒரு கோல் அந்த எடுத்து போட வேண்டும் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருது போல, தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற சில காரணங்களாக நான் முன்வைத்து காமிக்கின்ற அந்த எந்த விஷயங்களா இருந்தாலும் அதை முற்றிலுமா நம்ம இருதயத்திலிருந்து வேறு பிடுங்கி போட்டுடணும். உலக காரியங்கள்லயே பாருங்களேன், சொன்ன சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ஸா இருக்கிற ஒரு மெக்கானிக், ஒரு டாக்டர், ஒரு மொபைல் பாக்குற ஒரு ரிப்பேரிங் பண்ற ஒரு மனுஷனா இருந்தா அவங்களுடைய வார்த்தைகளையே நம்ம எப்படி எல்லாம் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தேவனுடைய வார்த்தைகளை அவர் அந்த காரியங்கள் குறித்து எவ்வளவு சாட்சி சொல்லியிருந்தாலும் அதை நம்ம ஒரு மனுஷனுக்கு ஒப்பிட்டு தான் பார்க்கின்றவர்களாக இருக்கிறோமா? நிச்சயமா. அதனாலதான் இயேசுப்பா ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறது, கடைசி நாளில் நியாயத்தை தீர்க்கிறது நான் அல்ல, நான் பேசின வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்படின்னா நாம் தப்பித்துக் கொள்ளுகின்றதுக்கு நமக்கு வழியே இல்லை, இல்லைங்களா? எரேமியா 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. யூத மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரிகையினுடைய பொல்லாப்பின் நிமித்தம் என் உக்கிரம் அக்னியை போல் எழும்பி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தில் நுனித்தோலை நீக்கி போடுங்கள். ஆமேன். ஆமென். இங்க பாருங்களேன், எரேமியா என்கின்ற தீர்க்கதரிசி இஸ்ரேல் ஜனங்களுக்கு போய் கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து பிரசங்கிக்கிறான். ஆனா அங்க இருக்கிற அந்த இஸ்ரேல் ஜனங்க எல்லாருமே வெளியே பொற்ஜாதிகளுக்கு முன்பதாக அவங்க எப்படி அழைக்கப்படுவாங்கன்னா, ஆமா கர்த்தரை தொழுது சேவிக்கின்ற ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி பொறுமையா இருக்கிற வெளி ஜனங்களுக்கு தெரியும். ஆனா அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கு. என்ன பிரச்சனைகள்? கர்த்தரையே அனுப்பி வைத்த கொள்ள நோய் அந்த தேசங்களில் இருந்தது. கர்த்தர் அனுப்பி வைத்த பட்டயம் என்கின்ற பொற்ஜாதி அரசர்கள் அவர்களுடைய படைகளை அனுப்பி அவர்கள் மத்தியில் இருக்கின்ற எல்லா ஸ்திரீ புருஷர்களையும் எல்லாரையும்
கொள்ளையாடி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதுக்கடுத்து ஏசப்பா தொற்று வியாதிகளை அனுப்பினார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது எல்லாமே ஒரு புறஜாதியா இருக்கின்ற மனுஷர்களா இருக்கின்ற அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்களுடைய கண் பார்வையில் எப்படி இருக்குது, என்னப்பா இவங்க கடவுள் கடவுள்ன்றாரு ஏசப்பா அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க, ஆனா இவங்களுடைய வாழ்க்கையிலேயே எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி புறஜாதியோடைய கண் பார்வையில ஒரு சிலை வழிபாடு செய்கின்றவருக்கு அப்படி இருக்கு, உண்மைதான். ஆனா எரேமியா அப்படின்ற ஒரு கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கின்ற மனுஷனுக்கு என்ன தெரியும், புறஜாதிக்கும் இவங்களுக்கும் எந்த வித்தியாசங்களும் கிடையாது. புறஜாதிகள் கர்த்தரை யார் அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்ளுகின்றதுக்கு ஒரு நல்ல திருஷ்டாந்தமாக இருக்க வேண்டியவங்க இன்னைக்கு புறஜாதிகளே கர்த்தருடைய நாமத்தை தூசிக்க வைக்கின்றதுக்கு காரணமா மாறி இருக்கின்றது அளவுக்கு இவங்களுடைய கீழ்ப்படியாமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி எரேமியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கொண்டு பழைய உடன்படிக்கையில் அவர்களை எச்சரிக்கிறார். ஆனா அந்த ஜனங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சிலை வழிபாடுகளை செய்வாங்க, அதுக்கடுத்து வந்துட்டு குறி கேட்கறத செய்வாங்க, பிள்ளைகளை பலி கொடுக்கறது செய்வாங்க, எல்லா செயல் ஈடுபடுறாங்க. அப்படியே ஏசப்பாவையோ ஆண்டவராகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லி பழைய உடன்படிக்கையில எழுதப்பட்ட அந்த கர்த்தரை தொழுது கொள்ளுகின்ற எல்லா காரியத்தையும் செய்யறாங்க. பஸ்கா பண்டிகை கொண்டாடுறாங்க, புளிப்பில்லா பண்டிகை கொண்டாடணும், எல்லாத்தையும் தேவனுடைய வசனங்களை ஏற்றுக்கொண்டு நடக்கின்றவர்களை போல வெளி தோற்றத்தில் இருக்கிறாங்க. ஆனா எதெல்லாம் விடணுமோ அது எல்லாத்தையும் விடாமலேயே இருந்தாங்க. அதனாலதான் நீங்க உங்க இருதயத்துக்குள்ள கீழ்பெடுதல் என்கின்ற அந்த விருத்த சேதனத்தை செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி எரேமியா அவரை அந்த மக்களை பார்த்து கடிஞ்சு கொள்ளுகிறாங்க. அப்படிதான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நாம கூட அவ்வளவுதான் சில காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகின்றவர்களாக இருப்போம். ஆனா அநேக காரியங்களை இன்னும் மாற்றிக்கொள்ளாமலேயே இருப்போம். அப்படி என்றால் இன்னைக்கு நாம் அநேக காரியங்களில தேவனால் சிச்சிக்கப்படும் பொழுது, புறஜாதிகள் மத்தியில் நான் இப்படியாக சிச்சிக்கப்படுகிறேனே, ஆண்டவர் விசுவாசித்த பின்பு ஏன் இந்த ஒரு பரிசோதனை, ஏன் இந்த சோதனை என்கிறதை போலெல்லாம் நாம் அநேக இடங்களில் இருதயத்தில் சோர்ந்து போகின்றவர்களாக, இப்படியாக அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகின்றவர்களாக இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனால் நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற சிச்சைகளுக்கு காரணங்கள், இன்னைக்கு நம்ம ஆரோக்கியத்தோட கூட இருந்து புறஜாதியின் மத்தியில ஆமா நான் இப்படியா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு காரணம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு நான் என்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்றால் அவர் என்னை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முன்பதாக சாட்சியா சொல்ல வேண்டிய நான் இன்னைக்கு வியாதியஸ்தனாக மாறி, ஏனப்பா நீ தானே போன வாரம் எனக்கு வந்து ஜபிச்ச, இன்னைக்கு இந்த வாரம் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு புறஜாதியும் ஒரு கேள்வியை கேட்கிற அளவுக்கு ஒரு காரியம் என் வாழ்க்கையில நடக்கிறது அப்படின்னு சொன்னா, அவங்க அப்படி பேசுறாங்க அப்படின்றதுனால இருதயத்துல சோர்ந்து போறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா அதுக்குண்டான அந்த காரணம் நான் தான் அப்படின்றத ஒற்றுக்கொள்ளுகின்ற அந்த மனப்பக்குவம் எப்பொழுது நமக்குள் வருவோம், அப்பொழுதுதான் நிச்சயமாகவே நாம் நம்மளுடைய உள்ளான மனுஷனுக்குள்ள ஒரு புதிய சிருஷ்டியாக மாறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கோம். ஒரு புறஜாதியனை பார்க்கும் பொழுது நான் ஒரு உயர்ந்த மனுஷனாக, ஒரு நல்ல ஆசீர்வாதம் உள்ள ஒரு மனுஷனாக நான் இருக்க வேண்டும் என்கிறதை போல அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் எனக்கு இல்லாமல், நம்மளுடைய இருதயத்தின் ஏக்கம் எப்படி இருக்கணும் கர்த்தருக்கு முன்பதாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மகனாக எல்லா சூழ்நிலையும் நான் நடந்து கொள்ள வேண்டும். எரேமியா 7வது அதிகாரத்துல இதுதான் சொல்றாரு, ஏசப்பா என் இருதயம் எப்போ உங்களோட நடக்குது அப்படின்னு சொல்லி. நோவா கர்த்தரோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படியே ஆனோக் தன்னுடைய 65வது வயதில் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறான். ஆனா அந்த இடத்துல வசனத்தை ஆனோக்கை குறித்து எழுதும் பொழுது என்னன்னு சொல்லி எழுதி இருக்குன்னா, ஆனோக்கு கர்த்தரோட கூட 300 வருஷம் அந்யோன்யமாய் இருந்தான். ஏன் 65 வருடத்தை ஆண்டவர் விட்டு விட்டார்? 65 வருடம் அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கவில்லை, ஆண்டவரோடு கூட அவன் நடக்கவில்லை. ஆண்டவருடைய கூட நடப்பது என்றால் என்ன? மனப்பூர்வமாக அந்த தேவனுடைய வார்த்தையை அலங்கரித்துக் கொள்ளுகின்ற ஒரு மனுஷனாக, அவருக்கு ஏற்றவைகளையே சிந்தித்து செயல்படுகின்ற ஒரு மனுஷனாக, முயற்சி பயிற்சி செய்கின்ற ஒரு மனுஷனாக, மனப்பூர்வமாக கர்த்தர் எதை சொல்லும் பொழுது சந்தேக பார்வையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாக அல்ல. என் தேவன் சொல்லியிருக்கிறார், கட்டளையிட்டு இருக்கிறார், அவருடைய நோக்கம் சரியானதாக இருக்கும், அதுக்கு அநேக காரணங்களும் இருக்கும், அதையே நான் செய்வேன் என்று சொல்லி முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கின்றவர்களாக நாம் இன்று கர்த்தருக்கு முன்பதாக இருக்கிறோமா? எரேமியா 9வது அதிகாரம் 26வது வசனம். எகிப்தையும் யூதாவையும் ஏதோமையும் அம்மோன் புத்திரரையும் மோவாபையும் கடைசி எல்லையில் உள்ள வனாந்தர குடிகளான யாவரையும் தண்டிப்பேன். புறஜாதியார் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும்
இருதயத்திலே விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். ஆமேன். இந்த இடத்துல பாருங்களேன், ஏசப்பா புறஜாதிகளையும் இஸ்ரேல் ஜனங்களையும் ஒப்பிட்டு, இஸ்ரேல் ஜனங்க தன்னை தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய ஜனம், ஏசப்பா எங்களை தலைச்சம் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி பார்வோன் முன்னாடியே நம்மை குறித்து சாட்சியாக பேசி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாம் ஆபிரகாமி சந்ததி தானே அப்படின்ற ஒரு நினைப்புல இருக்கிற அவங்கள பார்த்து என்னன்னு சொல்லி கடைஞ்சுக்கிறாங்க, எனக்கு புறஜாதியும் நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான் தெரியுறீங்க, உங்க 2 பேருக்குள்ள எந்த வித்தியாசமும் கிடையாது. என்ன, அவங்களுக்குள்ள சரீரத்துல விருத்த சேதனம் இல்லை, உங்களுக்குள்ள உங்க இருதயத்துக்குள்ள விருத்த சேதனம் இல்லை. 2 பேருக்குள்ளேயும் எனக்கு பிடிக்காத அருவருப்பின் செயல்கள் இருக்கிறது. 2 பேருக்குள்ளேயும் அநேக களியாட்டங்கள் இருக்கிறது, மொரட்டாட்டங்கள் இருக்கிறது, கீழ்ப்படியாமைகள் இருக்கிறது, என்னுடைய பயமின்றி வாழ்கின்ற வாழ்க்கை உங்க இருவருக்குள்ளேயும் இருக்கிறது. 2 பேர்லயும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது போலதான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அறிந்த பின்பும் இன்னைக்கு நம்ம டிசைபிள்ஸா இருக்கோம். உண்மைதான். இன்னைக்கு கட்டட சபையில இருக்கிற நிறைய மக்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற நாம் இன்னைக்கு ஒரு கட்டட சபையில இருக்கின்ற ஒரு சகோதரனை போலவோ இல்ல ஒரு பரஜாதியை போலவோ நாமும் நடந்து கொள்ளுகின்றவர்களாக இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை பாற்றும் இதைத்தான் சொல்லுவார். நாம் சீஷராக இருக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறோம், நாம் இன்று வீட்டு சபையாக நாம் கூடுகிறோம், கர்த்தருடைய அநேக வார்த்தைகளை நிறைவேற்றுகின்றோம். ஆனா சில காரியங்களை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள மாற்றோம். இந்த காரியங்களை என் இருதயத்தில் இப்பொழுதும் சந்தேகத்தோடு கூட நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தை, என்னிடத்தில் இடரல் இல்லாதவன் பாக்கியவான். நம்மளுக்குள்ள எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு கான்பிடன்ஸால ஒரு ஹோப் இருக்கும் இல்லைங்களா, அப்படிப்பட்ட ஒரு ஹோப், ஒரு விசுவாசத்தை தான் ஏசப்பா எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட. அவர் என்னோட இருக்கிறாரு, எதற்காக எனக்கு அது அப்படி நடக்கும் அப்படின்றது போல எந்த விஷயங்களை யோசிக்கும் போதோ ஐயோ இப்படி நடந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்லி ஒரு நடுக்கமும் பயமும் திகிலும் உண்டாயி அப்படியே இதயத்துல சோர்வு உண்டாயி அதுக்கடுத்து அந்த ஒரு திகைப்பினாலையும் பயத்தினாலையும் அவிசுவாசமான வார்த்தைகளும் முறுமுறுப்பின் வார்த்தைகளும் என்னுடைய வாய் வழியாக புறப்படுகின்றதா, இல்லை என்றால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை நாவிலிருந்து புறப்படுகின்றதா? அப்படின்னா இன்னைக்கு புறஜாதிகள் எல்லாமே எப்பொழுதும் நாளை குறித்து யோசித்துக் கொண்டு எப்பொழுதும் அநேக காரியங்கள்ல அவங்க முறுமுறுத்து கொண்டு குறைகள் பேசிக்கொண்டு இப்படியாகத்தான் இருப்பாங்க. ஒரு பயத்தோடு கூட தங்களுடைய வாழ்க்கையை கடந்து கொண்டிருப்பாங்க இல்லைங்களா? அதே மனநிலை இன்னைக்கு ஆண்டவரை அறிந்த ஒரு சகோதரனாக சகோதரியாக இருக்கிற எனக்கும் இருக்கும் பொழுது ஆண்டவர் 2 பேருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. மத்தாய் 3வது அதிகாரம் 11வது வசனம். மத்தாய் 3:11. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஆமென். நீங்க பாருங்களேன், யோவான் ஸ்நானிகன் இஸ்ரேல் ஜனங்கள்ல யாரெல்லாம் தன்னிடத்துல ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுகின்றதுக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஞானஸ்தானத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்தானத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். கட்டட சபை போதர்களுக்கு இதெல்லாமே ரொம்ப மிக ஆழமாக புரியாது. ஏதோ தங்களுக்கு ஒரு விஷயத்தை குறித்து சப்ஜெக்ட் குறித்து பேசணும் அப்படின்னா அதற்கு எதனா ஒரு வாக்குவாத பிரியர்களாக அவர்கள் காணப்படுகின்றதுனால ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு சொல்லி அது மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்தானம் எல்லாரும் பெற்றிருக்கிறோமே. இயேசு நாமத்தில் ஞானஸ்தானத்தை பெற்ற என்ன, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல பெற்றா என்ன, மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்தானம் தானே அப்படின்னு சொல்லி மொட்டையா அந்த காரியத்தையே முடிச்சிருவாங்க. எதையோ ஓவரால அந்த விஷயத்த எந்த ஒரு எதிர்பார்ப்போட ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி பேசுகிறார் அப்படின்றத அவங்க புரிந்து கொள்ள மனதா இல்லாதவர்களாக இருப்பாங்க. ஆனா கட்டட சபையிலும் சில பேர்கிட்ட நம்ம பேசியிருப்போம். அப்படிப்பட்ட காரியங்களையே சிறு வயது முதல் கொண்டு அவங்க விசுவாசிக்கின்றபடினால தாங்க இவ்வளவு வருஷமா இந்த விஷயத்தை விசுவாசிச்சதுனால அந்த தன்னுடைய ஒரு நோக்கத்தோட தன்னுடைய விசுவாசம் ஜெயிக்கணும், தேவனுடைய வார்த்தை ஜெயிக்கணும் என்கிற ஒரு எண்ணத்தோட கூட ஒரு விஷயத்த பேச வந்தாங்க அப்படின்னும் போது என்ன ஆகும், கண்டிப்பா அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. இல்ல நான் ஒரு விஷயத்த இவ்வளவு வருஷம் கரை பிடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சுன்னா நான் தோத்த மாதிரி ஆயிரும்.
நான் தவறான டிசிஷன் எடுத்த மாதிரி ஆயிரும் அப்படின்ற ஒரு மனப்பார்வையோட கூட இருந்துட்டாங்கன்னா ஏசப்பா என்ன சொல்ல வராரோ, இயேசு நாமத்துல ஞானஸ்தானம், இது எதுவுமே அவங்களுக்கு புரியாமலேயே போயிடும். ஆனா இந்த இடத்துல மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆமா, இயேசு கிறிஸ்துவ நாமத்துல நம்ம ஞானஸ்தானத்தை பெறும்போது கூட மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்தானத்தை தான் நம்ம பெறணும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க அப்போஸ்தலர் 2:38 நீங்க பார்க்கும் பொழுது, நீங்க உங்களுடைய பாவத்துக்காக நீங்க ஒவ்வொருத்தருமே மனம் வருந்தி நீங்க மனம் திரும்பி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ நாமத்துல ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்போஸ்தலர் 2:38 கூட பார்க்கும்போது நீங்க மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதப்பட்டிருக்கு இயேசு நாமத்துல, இல்லைங்களா? இங்கேயும் நீங்க மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல ஏசப்பாவோட பேரை இந்த இடத்துல சொல்லாம இந்த இடத்துல ஒரு ஞானஸ்தானம் நடக்குது. ஆனா ஞானஸ்தானம் எதற்காக கொடுக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு காரியத்தை இந்த இடத்துல புரிந்து கொள்ளும்படியா எழுதியிருக்காங்க ஆவியானவர். ஆனா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல எந்த நாமத்தில் உன்னுடைய பாவங்கள் பரிகரிக்கப்படும், எந்த நாமத்துக்கு முன்பதாக உன் பாவங்களை அறிக்கையிட வேண்டும், அந்த நாமத்தில் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறத அடுத்து எழுதியிருப்பார். அந்த காரியங்களை குறித்து ஆக்ட்ஸ் அப்படின்னாலே நடவடிக்கைகள் அப்படின்னு சொன்ன என்ன, ஆக்டிவிட்டிஸ். அவங்க எப்படி ஒரு விஷயத்த கத்துக்கினாங்களோ அந்த கத்துக்கின விஷயங்களை நடைமுறை வாழ்க்கையில செய்து காமிக்கிறாங்களே, கேட்டவைகளையும் கண்டவைகளையும் அவங்க செய்து காமிக்கிறத ஆக்ட்ஸ் அப்படின்ற அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம், இல்லைங்களா? ஆனா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகங்களை குறித்து கட்டட சபைகள்ல போய் பேசும் பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறக்கிறார்கள். என்னவென்று சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாங்களே போய் சில போதர்கள் கிட்ட எல்லாம் கட்டட சபை ஆட்கள் கிட்ட போய் போதர்கள் கிட்ட போய் பேசும் பொழுது, அதுல லூக்கா எழுதின புத்தகம் பிரதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னா மத்தாயி எழுதின புத்தகம் பிரதர், மார்க் எழுதின புத்தகம் பிரதர் அப்படின்னு சொன்னா, கடைசி வரைக்கும் தாங்க ஒரு விஷயத்தை பின்பற்றுறாங்க. தாங்க பின்பற்றுறது அவங்க ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தேவனுடைய வார்த்தையை அவமாக்குகின்றவர்களாக இருக்கிறார்கள், அசட்டை பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த இடத்துல முக்கியமான விஷயத்துக்கு வந்துடலாம். மனம் திரும்புதலுக்கு ஏதுவான அந்த ஞானஸ்தானத்தை அந்த ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யோவான் ஸ்நானிகன் அவர்களுக்கு மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்தானத்தை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்தானம்னா என்ன? ஒரு சிலை வழிபாடை செய்கின்ற ஒரு இஸ்ரேல் ஜனங்கள இருக்கிற ஒரு சகோதரனாக ஒரு சகோதரியாக அவங்க இருந்திருந்தா, உங்க சிலைகளை விற்று ஜீவனுள்ள தேவனை நீங்க தொழுது சேவிக்கும்படியா அந்த எல்லா காரியங்களையும் விட்டு அதற்காக மன வருந்தி அதை இனி நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி நீங்க ஒப்பு கொடுப்பீங்களே, அதுக்கடுத்து நீங்க ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்வீங்களே, அதுதான் ஏற்ற ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லி, அதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்தானம். மனம் திரும்புதல் என்றால் ஒரு காரியத்தை நான் செய்து கொண்டிருந்தேன், அது கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக இருந்தது, அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறாக இருந்த அநேக காரியங்களை நான் பின்பற்றி கொண்டிருந்தேன். அந்த காரியங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக இருந்தபடியினால் அது பாவத்தின் செயலாக இருந்தது. அந்த பாவத்தின் செயலின் மூலமாக என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் சம்பவித்தது. இதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாக நான் செய்த துரோகம், இவெல்லாவற்றினால் நான் பட்ட நஷ்டங்கள் இவைகள் தான் அப்படின்னு சொல்லி அதற்காக மன வருந்தி ஒரு துக்கத்தோட அதை இன்றே இந்த காரியங்களை நான் வெறுத்து அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு கூட வருவோம் இல்லைங்களா? அதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம். இல்ல பாவத்தை கழுவிக்கிறதாமே, போய் ஒரு ஞானஸ்தானத்தை எடுத்துட்டு வந்துடலாம், அவ்வளவுதான், அதுக்கடுத்து பார்க்கலாம், எல்லாமே வீட்டுல சேஞ்ச் ஆயிரும், வேலை பிசினஸ் எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டுரும் அப்படின்றத இதையும் ஒரு பாரம்பரிய முறையின்படி இன்னைக்கு வெளியே இருக்கிற இந்த சில டினாமினேஷனுக்கு ஒரு டாக்டரின்ஸ்களை அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு வரைபடங்களை வரைந்து வைத்து அதையே அவர்களை பின்பற்றுகின்ற அந்த மக்களுடைய இருதயத்தில் பதித்து அந்த காரியத்தின்படியே நீங்க நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பிசாசை பின்பற்றுகின்றவர்களாக மனுஷர்களை மாத்தி வைத்திருக்கிறாங்க. அதுக்கு காரணம் மனுஷர்களும் தான் இல்லைங்களா? எனக்காக ஒருத்தர் ஜீவனை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அவரை குறித்து அறிந்து கொள்ளுகின்றதுக்காக உண்டான அந்த ஏக்கம் நம்மளுக்குள்ள இருக்கணும் இல்லைங்களா? அப்படி இருக்கிறவர்களாக இருந்ததுனாலதான் இன்னைக்கு இங்க இருக்கும் நம்ம ஒவ்வொருத்தருமே இல்லைங்களா? சரி, அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தாய் 3வது அதிகாரம் 6வது வசனம். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஆமென். என்ன செஞ்சாங்களா? தங்களுடைய பாவங்களை அறிக்கையிற்று அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பாவங்களை அறிக்கையிற்று அப்படின்னு சொன்ன என்ன? ஆண்டவரே, இன்று வண்டியில போயிட்டு இருந்தேன் ஏசப்பா, ஏதோ ஒரு வண்டி குறுக்க வந்துடுச்சு ஏசப்பா, வரும்போது என்னோட வாயிலிருந்து தூசணமான வார்த்தை வந்துச்சு ஏசப்பா, அப்பா கோமா எரிச்சல் பட்டம்பா,
இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத இந்த வார்த்தையை என் மேல பயன்படுத்திட்டாங்க ஏசப்பா, அவங்க மேல ரொம்ப எரிச்சலாச்சு ஏசப்பா அப்படின்னு சொன்னா, இல்லப்பா இவங்களை மன்னிக்கிறதுக்கு என் இருதயத்துல கொஞ்சம் கூட இடம் வரல, அவங்க எப்படி அந்த வார்த்தையை விட்டுருக்கலாம், எப்படி இப்படி நடந்திருக்கலாம், இதெல்லாமே பாவம் இல்லைங்களா? கோபமா இருக்கட்டும், தூஷணமான வார்த்தைகளா இருக்கட்டும், அதுக்கு காரணங்கள் அனைகள் இருக்கட்டும். மனுஷர்களுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாற்றாது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஆனா இங்க ஞானஸ்தானத்தை பெற வரும் பொழுது கண்டிப்பா அவங்களுக்கு பாவம் அப்படின்னு சொன்னா எந்தெந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கிளியராவே தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லிட்டு இருக்கிறது இப்போ வசனத்தின் அடிப்படையில இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நாம் போய் ஒரு ஜபத்தை செய்கிறோம் அப்படின்னாலே, ஏசப்பா ஒரு சகோதரனுக்கு உன் மேல மனம் வருத்தம் இருக்கிறது, உன்னுடைய சில நடக்கையினால உன்னுடைய வார்த்தையினால அவங்க இருதயம் நீ துக்கப்படுத்தி இருக்க அப்படின்னாலே, நீ ஒரு சகோதரன் மேல கோவப்பட்டிருக்க காரணம் என்று அப்படின்னாலே, நீ ஃபர்ஸ்ட் போய் அந்த சகோதரனோட ஒப்புரவாயிட்டு அதுக்கு அடுத்து தான் என்கிட்ட வந்து ஜபி அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா, உன் பாவத்துக்கு தடை வராதபடிக்கு அப்படின்னு சொல்லி கூட நீங்க 1 பேதுரு 3வது அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்க முடியும். கணவனும் மனைவியாக இருக்கின்ற ஒரு கப்பல் ஸ்கூல்லையும் அவங்க மனைவி கிட்ட பேசும்பொழுது அவள் பலவீனமான மனப்பாண்டம் என்று சொல்லி அறிந்து கொண்டு அவகிட்ட பேசும்போது கோவத்தோட கூட உன் வாயிலிருந்து பாவத்தை செய்திராத, கோபம் கொண்டு கூட உன்னுடைய கையில் புறஜாதிய போலியான நடக்கை உனக்குள் காணப்பட்டால் அந்த பாவத்தின் செயல் மூலமாக நீ கர்த்தரை நீ காண முடியாது. ஜபிக்கும் பொழுது நீ அந்த அவருடைய பிரசன்னத்தை உணர முடியாது. அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுகிறதுக்கு சமாதானம் என்கின்ற அந்த பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அதனாலதான் சமாதானத்தை குறித்து எவரி 4வது அதிகாரம் 12வது வசனத்துல எழுதும்போது, சமாதானத்துக்குரியவைகளை தேடுங்கள், ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். எதை எடுத்தாலும் ஒரு காரியத்தை வச்சு சண்டை போடவும் முடியும், கோச்சிக்கவும் முடியும், பகைப்பா இருக்கு ஒரு பகைப்பை அப்படியே நம்ம பகைச்சிக்கவும் முடியும், ஒரு விஷயத்தை வச்சுட்டு அப்படியே அந்த காரணத்தை பயன்படுத்தி அவங்க கிட்ட சண்டை போடவும் முடியும். ஆனா அதே ஒரு காரியத்தை வைத்து நம்மை சமாதானப்படுத்திக் கொள்ளவும் முடியும். இல்ல ஒருவேளை அவங்க இந்த காரணத்தினால இதை செய்திருக்கலாமே. ஒரு சகோதரர்கிட்ட பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், பேசிட்டு இருக்கேன், அந்த சகோதரர் சடனா கால் கட் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்க. கால் கட் ஆனதுக்கு அடுத்து நீங்களும் ஒரு 2 வாட்டி கால் பண்ணி பாக்குறீங்க, ஒரு 4 வாட்டி கால் பண்றீங்க. ஆனா நீங்க பேசிட்டு இருந்த ஒரு சப்ஜெக்ட் அவங்களுக்கு பிடிக்கல போல, அதனாலதான் அவங்க கட் பண்ணிட்டு என்னுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மறக்குன்றதுனால ஒரு கோவமும் எரிச்சல் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நாம டிசைட் பண்ணிருப்போம்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் கால் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல பிரதர் இப்படி போகும்போது போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு பிரதர், இல்ல பிரதர் இப்படி போகும்போது ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட்டோ ஆச்சு பிரதர், இல்ல ஏதோ ஒரு காரணத்தை சொன்னாங்க அப்படின் போது என்னன்னு சொல்லி தோணும், ஐயோ நம்ம தப்பா நினைச்சிட்டு இருப்போம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு இருதயத்துக்குள்ள ஒரு ரியலைசேஷனுக்குள்ள வருவோம் இல்லைங்களா? அப்படின்னா நம்ம இருதயத்தை எப்படி சமாதானப்படுத்தி கொள்ள முடியும்? ஒருத்தர் மேல எரிச்சல் படுறதுக்கும் கோவப்படுறதுக்கும் அங்க நடந்த ஒரு நிகழ்வை நம்ம எடுத்து பயன்படுத்தி அப்படியே அதையே பேசிக்கொண்டு எரிச்சலா இருக்க முடியும். ஆனா கர்த்தரை நீ அன்னைக்கு பார்க்க முடியாது. நீ முனங்கால் போடும்போது கர்த்தர் உனக்கு முன்பதாக காணப்பட மாட்டார். முனங்கால் போடும்போது அவருடைய பிரசன்னத்தை உணரணும் இல்லைங்களா? வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனங்கள ஆழங்கள் அவர் என்ன சொல்ல வருகிறாரு என்கிறத புரியணும் இல்லைங்களா? தூக்கம் வரக்கூடாது இல்லைங்களா? வசனம் வாசிக்கும் போது இதெல்லாமே நடக்கணும். முழுசாவே ஆண்டவர் என்கிட்ட பேசுறது கிளியராவே எனக்கு புரியணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? ஆமா, எது நடந்தாலும் சமாதானத்தின் பாதையை தேர்ந்தெடுத்துக்கொண்டு, இல்ல நான் அவங்க அப்படி பேசும்படியா நான் தான் இடம் கொடுத்துட்டேன், நான் இப்படி எல்லாம் நடந்து கொண்டேன், இல்ல நான் இந்த மாதிரி பேசி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கிற அந்த குற்றத்தை கண்டுபிடிக்கவேன். இல்ல அவங்க இந்த ஒரு காரணத்தினால ஒருவேளை ஒர்க் ப்ரெஷர்னால அந்த வார்த்தை வந்திருக்கலாம், ஒருவேளை அவங்க இருக்கிற அந்த இடம் எப்படி அப்படின்னு சொல்லி தெரியல, மேபி அது ஒரு காலா இருக்கிறதுனால மேபி அவங்க எங்க இருக்கிறாங்க நான் விஷயம் தெரியாம நான் பாட்டுக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை சமாதானப்படுத்தி கொள்கின்ற அந்த இருதயம் உள்ளவர்களாக நம்ம இருக்கும் பொழுது என்ன ஆகும்? நம்மளுக்குள்ள கோவம் எரிச்சல் இது எதுவுமே வராது. எல்லாத்தையும் எப்பவும் சிரிச்ச முகத்தோட இருப்போம். அப்படியே பாக்குறவங்க சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் சுடர்களை போல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறீர்களே அப்படின்றது போல இல்லைங்களா? அடுத்த வசனத்தை வாசிங்க. லூக்கா 3வது அதிகாரம் 18வது வசனம். வேறு அநேக புத்திமதிகளையும் அவன் ஜனங்களுக்கு சொல்லி பிரசங்கித்தான். ஆமென், ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், ஜனங்களுக்கு அநேக புத்திமதிகளை சொல்லி இங்க யோவான் ஸ்நானிகன் பிரசங்கித்தான் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஞானஸ்தானத்தை பெறுகின்றதுக்கு முன்பதாகவும் அநேக காரியங்கள் அவர்களுக்குள் இருக்கின்ற எந்தெந்த கீழ்ப்படியாமல் செயல்கள் இருந்ததோ இதெல்லாம் பாவம் என்று சொல்லி அவைகளை கண்டித்து உணர்த்துகிறான். அந்த காரியங்களுக்கு அவர்களும் மனவருந்தி பின்பு ஞானஸ்தானத்தை பெறுகிறார்கள் இல்லைங்களா? அப்படின்னா மனம் திரும்புதல் அப்படின்னா ஒரு காரியத்தை நான் பின்பற்றி கொண்டிருந்தேன், அது கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறா இருந்தது,
அது எல்லாமே பாவத்தின் செயலாக இருந்தது. அதனால் நான் கர்த்தரை விட்டு விலகி இருந்தேன், தூரமாய் இருந்தேன், கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளா இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்துட்டு மனம் வந்ததுக்கு அடுத்து தான் ஒரு மனம் மாற்றம் அப்படின்ற ஒரு புதிய மனுஷனே அங்கிருந்து தான் ஜனிப்பிக்கப்படுவான். தேவனுடைய வார்த்தையினால புதுப்பிக்கப்படுற ஒரு மனுஷனாக அவன் நாளுக்கு நாள் கிறிஸ்துக்குள் புதிய சிருஷ்டியாக, உள்ளான மனுஷனுக்குள் நாளுக்கு நாள் புதிதாக்கி கொண்டு வருகின்ற ஒரு மனுஷனாக நாம் மாறிக்கொண்டே வருவோம். அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 3வது அதிகாரம் 5-7. கொலோசியர் 3வது அதிகாரம் 5-7. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். ஆமென். ஆமென். முற்காலங்களில் நாம் ஒவ்வொருத்தருமே இப்படிப்பட்ட ஒண்ணுல ஒரு விஷயத்துல நாமும் இருந்தோம் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. இன்று ஆண்டவரை அறிந்த பின்பு பெரிய பாவங்களிலிருந்து நீங்க விலகி வந்துட்டீங்க. ஆமா, அதை நீங்க இனி செய்ய போகிறது கிடையாது. அது எல்லாவற்றையும் நீங்க வெறுக்கிறீங்க. ஆனா கோபம், எரிச்சல், பகை அப்படின்ற சில விஷயங்கள் உங்களுக்குள் இருக்கிறது. இவைகளையும் நீங்க பூமியில் உண்டு பண்ணுகின்ற உங்களுடைய அவயவங்களை உங்களிருந்து எடுத்து போடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆவியானவர் சொல்றாங்க. அப்படின்னா பூமியில நமக்குள்ள இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்க இருக்காங்களே, அவங்க கிட்ட நம்ம மாற்றத்தை கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது. மாற வேண்டியது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனை அறிந்த நாம் தான் மாற வேண்டும். இன்னைக்கு பாருங்களேன், வசனத்தை வாசிச்சுட்டு அந்த வசனத்தை உள்ள வச்சுட்டு ஒரு 20 சாப்டர் இன்னைக்கு வாசிச்சேன், 30 சாப்டர் இன்னைக்கு வாசிச்சேன். ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்த வாசிக்கணும்னு சொல்லி வாசிக்கல. ஆண்டவரே உணர்ந்து இதெல்லாமே உண்மையான ஒரு விஷயம். இன்னைக்கு ஏதோ ஸ்ரீலங்கால ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்துச்சா, 40 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ இந்த இடத்துல இந்த காரியங்கள் நடந்துச்சா அப்படின்னு சொல்லும்போது எப்படி வாசிப்போம்? நம்ம மக்கள்பா, இங்க இப்ப தமிழ் பேசுற சில மக்கள் இருந்தாங்க, ஐயோ அவங்கள இந்த இடத்துல கொடுமைப்படுத்தினாங்க, இப்படி எல்லாம் இது பண்ணாங்களா அப்படின்னும் போது ஒரு செய்தியை எடுத்து வாசிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். பழைய பேப்பர் எடுத்து இல்ல ஒரு இதுக்கு போயிருக்கோம், ஒரு லைப்ரரிக்கு போயிருக்கோம், அதுக்கு சம்பந்தப்பட்ட சில புத்தகங்களை வாசிக்கும் போது எப்படி வாசிப்போம்? நம்ம வாசிக்கும் பொழுது உணர்வுபூர்வமா வாசிப்போம். உணர்வுபூர்வமா வாசிக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நானே இருக்கிறேனோ அப்படின்ற ஒரு நினைப்புக்குள்ள நம்ம வந்துருவோம். அதனாலதான் நம்மளுக்கு அவள அது வாசிக்கும் போது ஐயோ இவ்வளவு பண்ணாங்களா அவங்களுக்கு, ஐயோ என் குடல்லாம் நடுங்குது அப்படின்னுவோம். வசனம் வாசிக்கும் போது கூட நம்மளுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு உணர்வு வர வேண்டும். அப்படிப்பட்ட உணர்வு நம்மளுக்குள்ள வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இருதயத்துல கர்த்தரையே நாம வந்துட்டு அந்த 20 சாப்டர் 30 சாப்டர்ல கர்த்தரையே பார்த்து வந்ததுனால, மோசே 40 நாள் இரவும் பகலும் கர்த்தரோடு கூட உரையாடி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய அந்த பிரசன்னம் அவனு மேல் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அந்த பிரசன்னம் கண்ணுக்கு தெரியாத பிரசன்னம் இல்ல, அவனை சாதாரண மனுஷர்கள் கூட அவனை முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு பிரகாசமாக இருந்தது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நம்ம உணர்வுபூர்வமா கர்த்தரை அவருடைய வார்த்தைகள் மூலியமாக நாம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் உண்மை, இது இப்படியாக இருந்தது, இப்படிப்பட்ட விசுவாசத்தை ஒரு மனுஷன் காமித்தது. அந்த இடத்தில் நான் இருக்கும் பொழுது கர்த்தர் இந்த காரியங்களை பேசும் பொழுது அதை அவர் பொறுத்து கொண்ட விதங்கள் எல்லாவற்றையும் உணர்வுபூர்வமா புரிந்து கொள்ளும் போது அந்த 20 சாப்டர் உள்ள இருக்கும், 30 சாப்டர் உள்ள இருக்கும். வெளியே உலகத்தை போய் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தக்காளி எவ்வளவுப்பா கேஜி சார்? 30 ரூபாய் சார் அப்படின்னு. இப்பதான்ப்பா 10 ரூபாய் அங்க பாத்துட்டு வந்தேன் நானு, கேஜி அங்க 10 ரூபாய் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுவோன்னு வச்சுக்கோங்களேன். வேணா வாங்கிக்கோங்க இல்லைன்னா விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. வசனம் உள்ள இருக்கும்போது என்ன அப்படின்னு சொல்லி தோணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச முகத்தோட அந்த சகோதரர்கிட்ட சொல்லிட்டா அடுத்த ஒரு கடையை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிடுவோம். ஒருவேளை வசனத்தை பார்க்க மாட்டோம், வசனத்தை வாசிக்க மாட்டோம், எப்போ பார்த்தாலும் ஒரு செய்தித்தாளை எடுத்து வாசிச்சுட்டு இருப்போம், இல்லைன்னா வந்துட்டு ஒரு டிவி நியூஸ் சேனல் பார்த்துட்டு இருக்கோம், எப்போ பார்த்தாலும் உலகத்துக்குரிய டிஸ்கஷன்ஸே பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். என்னப்பா இது உலகத்துல எங்க பார்த்தாலும் அநியாயமா இருக்கிறத, ஐயோ என்ன மனுஷங்க வர நோவா காலத்து மனுஷங்க போல மாறிட்டு வராங்க போ அப்படின்றது போல மாறி இருக்க. அடுத்து எங்க பார்த்தாலும் எது எடுத்தாலும் என்ன இவ்வளவு வேலை அதிகமா சொல்ற அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன காரியத்தை வச்சு அவங்களால அதை பொறுத்துக்க முடியாது. ஏன்? உள்ள தேவனுடைய வசனங்கள், நீங்கள் என்னை விட்டு ஒன்றும் செயலாகாது. இந்த உலகத்துல
நீங்க இந்த பாவங்களை, இந்த பாவத்தின் செயல்களில் கட்டப்பட்டு பிசாசினால் ஏவப்பட்டிருக்கின்ற அந்த மனுஷர்கள், பிசாசினால் அகப்பட்டிருக்கின்ற அந்த மனுஷர்கள், அவர்கள் மத்தியில் நீங்க வந்துட்டு அதெல்லாமே உங்களுக்கு ஒரு அழுத்தத்தை போலவும், உங்களுக்குள்ள ஒரு மனசோர்வையோ ஒரு கசப்பான எண்ணத்தையோ உண்டு பண்ணாதபடிக்கு உங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைகள் நம்மளுடைய இருதயங்களுக்குள் இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன பண்ண வேண்டும்? இயேசுப்பா சொன்னது 100% உண்மை. என்ன சொல்லுங்க? 1 மணி நேரமானாலும் நீங்கள் என் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அது அதிகாலையாக இருந்தால் இன்னும் அதிக நன்மையை உண்டு பண்ணும். ஏன் அப்படின்னா அதிகாலையில இருந்தானே நம்மளுடைய நாட்கள் தொடங்கும். என்ன வேலை, இந்த உலகத்தின் மனுஷர்கள் எல்லாரையும் இப்ப போய் பார்க்க ஆரம்பிப்போம். ஆமா, சில இடங்களில் சில பேர் பரிகாசம் செய்யலாம், ஏதோ ஒரு காரியத்தை வைத்து நம்ம குறைவாக எண்ணி பேசலாம். ஆனா எதுவுமே ஒரு பொருட்டாக தோணவே தோணாது. அந்த சகோதரர் பார்க்கும் பொழுது ஐயோ, அந்த சகோதரர் தெரியாமல் இருக்கிறதுனால, கர்த்தரை அறியாமல் இருக்கிறதுனால அப்படிப்பட்ட வார்த்தைகள் அவர்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு கொண்டிருக்கு. ஆனால் அந்த வார்த்தைகள் நிமித்தமாகவும் அந்தகார இருள் செயல் அந்த சகோதரை கட்டி வைப்பானே, ஐயோ, அந்த சகோதரர் போய் இதோ இப்படியாக அவர்களுடைய ஆத்மா அழிந்து விடக்கூடாது அப்படின்ற, அப்படி நம்மளுடைய இருதயத்துக்குள்ள அந்த அழிந்து போய் கொண்டிருக்கின்ற அந்த ஆத்மாக்கள் மேல் ஒரு மன வாஞ்சை வரும், பாரம் உண்டாகும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் மனுஷன்யா அப்படின்றது போல எரிச்சலும் கோபமும் அப்படியே முழுசா பிசாசு கடுத்தவைகள் அப்படின்னு சொல்லி யாக்கோபு புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன். அப்படி நம்ம மாறிடுவோம். அதனால அவருடைய வார்த்தைகளை உள்ள வைத்துக் கொள்ளுகின்றவர்களாக நாம் இருந்து இந்த உலகத்துல, இந்த பூமியில நம்ம அவயவங்களுக்கு உண்டு பண்ணுகின்ற எல்லா விதமான அந்த கோபம், எரிச்சல், பகை, மார்க்க பேதங்கள் எல்லாவற்றையும் நம்ம எடுத்து போடணும். அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஆயுதம், இருபுறமும் கருக்குள்ள ஜீவனுள்ள வசனம். அதனாலதான் மீண்டும் மீண்டும் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையினால் நம்மை ஜனிப்பிக்க செய்தார் அப்படின்னு சொல்லி. வாசிங்க ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். ஆமேன், ஆமேன். நம்ம பாவ மனுஷன் அப்படின்ற அந்த பழைய மனுஷன் இருக்கிறானே, அவனுக்குள்ள கோபம் இருந்துச்சு, அவனுக்குள்ள எரிச்சல் இருந்துச்சு, அவனுக்குள்ள எதை எடுத்தாலும் சோர்ந்து போவான், எல்லாவற்றிலையும் அநேக காரியங்களை விரும்புவான். விரும்பின காரியங்கள் அவனுக்கு கைவிட்டு போகும் பொழுது மிகவும் சோர்ந்து போய் அந்த சோர்வுக்கும் அந்த இருதயத்துக்கும் உண்டாயிருக்கிற அந்த பாரங்களை எடுத்து போடுறதுக்கும் உலகத்தில் அநேக வழிகள் இருக்கிறது. சினிமா, அதுக்கடுத்து ஆல்கோஹால் அடிஷன், அநேக விஷயங்கள். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அறிந்திருக்கின்ற அவருடைய பிள்ளையாகிய நமக்கு யாரு இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு சொன்னது போல நம்ம எல்லாவற்றையும் யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம்? ஏசப்பா, இந்த காரியங்கள் இப்படி இருந்துச்சு, இந்த வார்த்தைகளை கேட்டேன் அப்பா, இது எல்லா விஷயத்தையும் உங்க பாத்திரடியில போட்டிருக்க. யாருக்கு முன்னாடி போட்டிருக்க? என் ஆபீஸ் மேனேஜர் கிட்ட ஆபீஸ் இந்த பொருள் வேணுமா இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிட்டோம்னா அதுக்கடுத்து நைட் எல்லாம் புலம்பிட்டு இருப்போமுங்களா தூக்கம் இல்லாம? இல்லையா? ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மேனேஜர் கிட்ட சொல்லிட்டப்பா, அவரு கூட ஒரு சைன் போட்டாருப்பா அப்படின்னு சொன்னா அது போலதானே ஏசப்பா கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா அவர் அந்த காரியத்தை பார்த்துப்பாரு. என் இருதயத்துக்குள்ள ஒரு விஷயத்த வச்சுட்டு என் தலையில எப்பவும் அந்த காரியத்தை யோசிச்சு பார்த்துட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பிசாசு வந்துட்டு போராடுற ஒரே ஒரு காரியம், அவனுக்கு அதிகாரம் வருகின்ற இடம் எங்க இருந்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்குள் கவலை வரும் பொழுதுதான் பிசாசுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இடமே வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னா கவலை அப்படின்றது ஒரு காரியத்தை நாம் யோசித்து சிந்தித்து செயல்படுறோம்னு வச்சுக்கோங்களேன். சிந்தித்து செயல்படுறது நல்ல விஷயம். ஆனா சிந்தித்து கொண்டே இருப்போம் இல்லைங்களா எப்ப பார்த்தாலும், அதுதான் கவலை. அந்த கவலை தான் நம்மை கர்த்தரை விட்டு நம்மளை விளக்குகின்ற ஒரு காரியமாக இருக்கும். அதனாலதான் ஏசப்பா சொல்லும் போது நாளை குறித்து யோசிக்காதீங்கப்பா, சிந்திக்காதீங்க அப்படின்னு சொல்லி மத்தேயு 6:34 சொல்லியிருப்பாரு. அப்படின்னா நாளை குறித்து அப்படின்னு சொல்லும் போது அதே நாள் அடுத்து என்ன நடக்க போகுது, ஐயோ ஒருவேளை இப்படி நடந்துடுச்சுன்னா, ஒருவேளை அப்படி நடந்துடுச்சுன்னா அப்படின்ற அந்த காரியம் இருக்கிறது. இது எல்லாமே புறஜாதிகளுக்குள்ள இருக்கிறது. அதனாலதான் பிசாசு வகை தேடி சுற்றி திடுகிறது. அவன் நம்ம கிட்ட பேச ஆரம்பிக்கிறது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு காரியத்துல நம்ம கவலையில இருக்கும்போது தான் நம்ம பிளஷ்ல நம்ம மாம்சத்துக்குள்ள வந்து, கவலை என்கிற மாம்சத்துக்குரிய ஒரு விஷயம் தானே.
அதனால அதன் மூலியமாக அதிகாரம் பெற்றவனாக அதுக்குண்டான அநேக சஜஷன்ஸ அவன் பேச ஆரம்பிப்பான். இல்லப்பா, இந்த காரியங்களை நீ இப்படி பண்ணிட்டேன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா தேவனோட வார்த்தைக்கு அது ஒப்பா இருக்குமா அப்படின்றது போல நம்ம ஒப்பிட்டு பார்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும். சரி, அடுத்து ஒரு வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 2வது அதிகாரம் 19-20. கலாத்தியர் 2வது அதிகாரம் 19-20. தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். ஆமென். இதோ இந்த இடத்துல பாருங்களேன், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 6:17 சொன்னது ஒரே காரியம். நான் கிறிஸ்து இயேசுக்குள்ள உட்பட்ட அனைவருமே நம்ம வந்துட்டு அந்த சரீரத்துக்குள் இருந்த அந்த இச்சையின் அந்த துஸ்வபாவங்கள் அனைத்தையும் கல்வாரி சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். அந்த பழைய மனுஷன் ஒளிந்துட்டான், அவ்வளவுதான், அவன் முடிஞ்சுட்டான், அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி எழுதியதுக்கு அடுத்து இந்த இடத்துல நீங்க கலாத்தியர்ல வசனத்துல கவனிக்கும் போது, நானும் இந்த உலகத்துக்கு கிறிஸ்துவோட கூட மரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி நான் மரிக்கும் போது என்னெல்லாம் சம்பவிச்சுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா, ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷனுக்குள்ள என்னெல்லாம் இருந்துச்சு. இந்த உலகத்தை பெற்றுக்கொள்ளணும், இந்த உலகத்தின் மனுஷர்கள் என்னை போற்ற வேண்டும், இந்த உலகத்தின் மனுஷர்கள் என்னை மதிக்க வேண்டும், இது இருந்தால்தான் என்னை மதிப்பாங்க. அதனால நான் இந்த காரியங்களை ஒரு ஆசையா எனக்குள்ள விதித்து கொண்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொள்ளும் போது தான் இந்த மனுஷங்க என்னை மதிக்க ஆரம்பிப்பாங்க, இவங்க என்னை போற்றுவாங்க, இவங்க எல்லாரும் முன்னாடி நான் உயர்த்தப்படுவேன். இப்படிப்பட்ட அநேக விஷயங்கள் இருந்தது. ஆனா அதுக்கு அடுத்து ஆண்டவர் அறிஞ்சதுக்கு அடுத்து இந்த மனுஷர் விரும்புகின்றதன்படி நான் இருக்கும் பொழுது அவர்களுடைய புகழ்ச்சிக்கு நான் பாத்திரனாக மாறுவேன் என்கின்ற அப்படிப்பட்ட விருப்பங்களுக்கு நான் மரித்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நோக்கத்துக்கு நான் பிழைத்து அவருடைய விருப்பத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கின்ற ஒரு மனுஷனாக மாறுவேனே. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தபடியினால்தான் அவன் என்னவென்று சொல்லுகிறான், நான் அவருடைய நாமத்தின் நிமித்தமாக நான் சாகுன்றதுக்கும் கூட மரிக்கின்றதுக்கும் நான் ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஹல்லேலூயா. கல்லால் எரியப்படும் பொழுது கூட இவ்வளவு மனுஷங்க முன்னாடி இப்படி ஆயிடுச்சப்பா அப்படின்றது போல யோசிக்கல. அவர்களை நிர்மாணம் செய்து அடித்தார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரெஸ்ஸை வந்துட்டு கிழிச்சு போட்டு அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அத லிட்டரலா ஒரு மாம்ச சுபாவம் கொண்ட ஒரு மனுஷன் எப்பொழுதும் ஆண்டவரே என்னப்பா உலகத்தின் மனுஷர்கள் எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாக்குற ஒரு சகோதரனா நான் இன்னைக்கு இருந்தேன்னா, நான் இந்த ஒரு சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளுவேனா? நல்லா இருக்கவே மாட்டேன். நான் கண்டிப்பாவே ஆண்டவர் என்னைக்கும் மறுதளிச்சுட்டு இருந்திருப்பேன். ஒருவேளை அந்த ஒரே ஒரு நிகழ்வு என் வாழ்க்கையில் நடந்திருந்தான் அப்படின்றது போல இன்னைக்கு நம்மளுக்கு தோன்றதுக்குல கண்டிப்பா. அப்படின்னா நான் உள்ளான மனுஷனுக்குள்ள நான் மாறி இருக்கிறேனா? அப்படின்னா மாறவில்லை அப்படின்னு சொன்னா என் மாம்ச அந்த இச்சைகளை, இந்த உலகத்தின் காரியங்களை விரும்பி அதற்காக இம்மைக்காக மாத்திரமே அவரை பின்பற்றுகின்ற ஒரு மனுஷனாக இருந்தால் என்னை காற்றிலும் பரிதபிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இன்னொருவன் இருக்க முடியாது. அப்படின்னா அப்படிப்பட்ட பரிதபிக்கப்படுறது அப்படின்னா அதுதான் கடைசி நிலைமை, பரிதபிக்கப்படுற நிலைமை இல்லைங்களா? அந்த ஐஸ்வர்யவானுக்கு பரிதபிக்கப்படுற நிலைமை எப்படி இருந்துச்சு? இல்லப்பா ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா, அங்கிருந்து இங்க இருக்கிறவங்க அங்கிருந்து இங்க வர முடியாது, இங்க இருக்கிறவங்க அங்க போக முடியாது, அவ்வளவுதான் முடிவு, அவ்வளவுதானுங்களா? அதுக்கு அடுத்து வேற சஜஷனே இல்லைங்களா? அப்படின்னா இல்ல. உனக்கு நித்திய ஆக்கினை, இவனுக்கு நித்திய சந்தோஷம் அப்படின்றது போலதானே இருக்கும் வாழ்க்கை. அதனால ஏசப்பா இன்னைக்கு அநேக காரியங்களை குறிச்சு பேசினாரு. கடைசியா ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனான அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆமென். ஆமென். என்னங்களா, இன்னைக்கு நம்ம புறம்பான மனுஷன் இருக்கிறானே, அவன் வந்துட்டு அழிய வேண்டும். அதுக்கடுத்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலாகவே அவன் மாறிக்கொண்டே வருகிறான். அவன் மாறுகின்ற சில இடங்கள் தான் அந்த பரீட்சை என்கின்ற சூழ்நிலைகள். அந்த சூழ்நிலையை தான் நம்மை நிதானித்து அறிய முடியும். ஆம், இந்த இடத்தில்
உனக்கு அநேக லாபம் கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் உனக்கு வாய்த்திருக்கிறது. உன்னுடைய அநேக கஷ்டங்கள் இந்த இடத்தில் பரிகரிக்கப்படும். உன்னை ஒரே ஒரு பொய் சொன்னால் போதும் என்கின்ற அந்த இடம்தான் உன் விசுவாசத்துக்குரிய பரீட்சை. ஆம், இந்த இடத்தில் சில பேர் வேண்டுமென்றே உன்னை பரிகாசம் செய்கின்ற வார்த்தைகளை பேசுகின்றார்கள். அவர்கள் சொந்த வீட்டார்களாக இருக்கும் பொழுது அவர்களை மன்னிக்கின்ற மனப்பக்குவம் இருக்கிறதா? அதுதான் உன் விசுவாசத்துக்கு உண்டாகும் பரீட்சை. அது உனக்குள் நீடிய பொறுமையை உண்டு பண்ணும். அதை ஆனந்த பாக்கியம் என்று சொல்லி எண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி யாக்கோபு 1 அதிகாரம் அறிவுறுத்துகின்றது அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு. அதற்கு மிகுந்த பலன்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நாம் அவர் மூலியமாக பெற்றுக்கொள்ள போகிறோம். அப்படின்னா அதற்காக சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அநேக இடத்துல நம்மளுக்கு தெரியாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தேவனுடைய வார்த்தை வசனங்களை நம்ம வாசிச்சிருப்போம். ஆமா, ஆனா நிறைய விஷயங்களை நம்ம மாத்தி கொண்டு வந்திருப்போம். ஆனா சில சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்களுக்குள் நாம் வந்திருக்கும் பொழுதுதான் நான் ஆண்டவர் மேல் விசுவாசத்தை வைத்திருக்கிறேன்னா, நான் அவருக்கு பயந்து நடந்து கொண்டிருக்கிறேன்னா அப்படின்றது நம்ம வாய் வார்த்தையும், நம் கண் பார்வையும், நம் காதில் கேட்கிற விஷயங்களும், இருதயத்துல யோசிக்கின்ற விஷயங்களும், இது எல்லாத்தின் மூலியமாவே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஓஹோ, அப்படின்னா இன்னைக்கு வரைக்குமே என் புறம்பான மனுஷன் இன்னும் சாகவில்லை. அப்படின்னா என்ன பண்ணணும்? புறம்பான மனுஷன் விட்டு போகணும் அப்படின்னு சொன்னா அவனை வெறுக்க ஆரம்பிக்கணும். அவனோட கேரக்டர் இருக்கே, இந்த பூமிக்கு ஒத்த வேஷம் அப்படின்றது போலியான அந்த பழைய கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர் இருக்கு இல்லைங்களா? ஏன் நான் இப்படி யோசிக்கிறேன், ஏன் இப்படி பேசுறேன், ஏன் இப்படி நடந்துக்கிறேன், ஒரு காரியத்தை வச்சு ஏன் இவ்வளவு பெருசா நான் இது பண்ணிட்டேன் அப்படின்றது போல அந்த விஷயங்களை அது நானே டிசைட் பண்ணணும் இல்லைங்களா? இது சரி கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுக்கணும். பாரமாகத்தான் இருக்கும் ஒற்றுக்கொள்ளும் பொழுது மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்ளணும். ஆமா, நான் இப்படி இருந்துட்டேன், ஆமா இப்படி நடந்துட்டேன், ஆமா இப்படி பேசியிருக்க கூடாது, இதெல்லாமே தவறு அப்படின்றது. அதுக்கு அடுத்துதான் அந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் உங்களுக்கு புரிய வரும். ஆஹா பாத்தியா, இதே விதமான சூழ்நிலை வெவ்வேறு பழைய மனுஷனா நான் இருக்கும்போது நான் வேற விதமா நடந்துட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு மாறி இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கே வெளிப்புறமா தெரிய வரும் ஆண்டவருக்கு முன்னாடி. ஓகே, ஏசப்பா இன்னைக்கு இவ்வளவு காரியங்களையும் அவருடைய வேத வசனங்களை கொண்டு நம்ம ஒவ்வொருத்தர் மூலியமா ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசின ஒவ்வொரு விஷயத்துக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஓகே, ஒரு ஃபைனல் பிரேயரை நானே ஒப்பு கொடுத்து ஒரு ப்ரே பண்றேன் பிரதர் சிஸ்டர். ஸ்தோத்திர ஏசப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே, ராஜாதி ராஜாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஏசப்பா உன் பிள்ளைகளாகிய நாங்கள் ராஜா, அப்பா உங்களுக்குள் ராஜா புதிய சிருஷ்டிகளாக நாங்கள் இருக்க வேண்டும். ஆம் தகப்பனே, எங்களுடைய புறம்பான மனுஷன் ஆனவன் ராஜா, அவன் மரித்து அப்பா உள்ளான மனுஷனாகிய நாங்கள் ராஜா மனப்பூர்வமாக உங்க வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகின்றதன் மூலியமாகத்தான் நாங்கள் புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், உம்முடைய சாயலாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்கிறது உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாகவும் அது உறுதிப்படுகின்றதாகவும் அப்பா இந்த உலகத்தின் புறஜாதிகளாக இருக்கின்ற அநேக சகோதரர்கள் முன்பதாக, அநேக சகோதரிகள் முன்பதாக, நம்ம வீட்டுல இருக்கின்ற எங்களோட இருக்கின்ற உடன் சகோதரிகள் முன்பதாக ராஜா நாங்கள் உம்மை குறித்து சாட்சி கொடுக்கின்ற பிள்ளைகளாக இருக்கிறோம் என்கிறத அப்பா கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கின்ற அப்பா உம்முடைய பிள்ளைகள் என்கிறது உம்முடைய குணாதிசயங்களை நாங்கள் அப்பா சுடர்களை போல கர்த்தாவே உம்மையே பிரதிபலித்து காமிக்கின்றவர்களாக இருக்கும்படியாக எங்களுக்கு அருள் செய்யும் ராஜா. என் ஆண்டவராகிய கர்த்தரே, இன்று நீர் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு உம் பிள்ளைகளாகி எங்களிடத்தில் பேசின அப்பா அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மைதான் தகப்பனே. அப்படி என்றால் அந்த அப்பா உம்மை அறிந்த பின்பும் என் ஆண்டவராகிய கர்த்தரே அப்பா இன்றும் வரைக்கும் ராஜா அப்பா சில காரியங்கள் அப்பா வாழ்க்கைக்குள் சீர்படாததுக்கு காரணங்கள் இதுதான் என்கிறத நீர் உம்முடைய வசனங்களை கொண்டு உம் பிள்ளைகளாகி எங்களிடத்தில் பேசியிருக்கிறீர் அப்பா. கேட்ட ஒவ்வொரு சகோதரிகளும் ராஜா இருதயத்தில் மனவருந்தி உம்மிடத்தில் மன்னிக்க வேண்டிய அந்நேரமே நீங்கள் அவர்களை மன்னித்திருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. நீங்கள் எங்களுக்கு இந்த புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர் ராஜா. இந்த புதிய வாழ்க்கை இது உமக்காக மாத்திரம்தான் ராஜா. நாங்கள் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டவர்கள், நாங்கள் ஒரு பொழுதும் மனுஷர்களுக்கு அடிமையாக ஆகக்கூடாது என்று சொல்லி இருக்கிறீர் ராஜா. பாவத்தை செய்கிறவர்கள் பாவத்துக்கு அடிமைகள் என்று சொல்லி இருக்கிறீர்களே ராஜா. கீழ்ப்படியாமை என்கின்ற ஒரு பாவம் ராஜா எங்களுக்குள் வராதபடிக்கு, அசட்டை என்கின்ற பாவம் எங்களுக்குள் வராதபடிக்கு, மாய்மாலம் என்கின்ற அந்த பாவம் எங்களுக்குள் வராதபடிக்கு அப்பா எங்களையே ராஜா நீதிவான்கள் என்று சொல்லி ராஜா அப்பா ஸ்தாபித்துக் கொள்ள அப்பா
அநீதியை கர்த்தாவே நடிப்பித்து அப்பா அக்கிரமத்தினால் ராஜா அப்பா உம்முடைய வேத வசனங்களை கர்த்தாவே மூடி மறைத்து வைக்கின்றவர்களாக நாங்கள் இருந்து உம்முடைய கோபத்துக்கு உள்ளாகின்றவர்களாக இல்லாமல் அப்பா உம் கிருபைக்கு பாத்திரர்களாக உம் இரக்கத்துக்கு பாத்திரர்களாக நாங்கள் மாறும்படியாக எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறோம் ராஜா. ஆம் தகப்பனே, அப்பா வீட்டில் ராஜா நீங்கள் எந்தெந்த வீட்டில் நாங்கள் இருக்க வேண்டும், யாருக்கு பிள்ளையாக, யாருக்கு மனைவியாக, யாருக்கு கணவனாக இருக்க வேண்டும் என்கிறதை நீர் முன்குறித்து வைத்ததன்படியாகவே நாங்கள் இருக்கிறோம் ராஜா. உம்முடைய முன்னறிவையும் உம்முடைய ஆதி தீர்மானத்தையும் நாங்கள் மறுதளிக்க மாற்றோம் ராஜா. உம்முடைய வார்த்தையின் படியாகவே நீர் சகலத்தையும் தீர்மானித்து வைத்திருக்கிறீர். அந்த தீர்மானம் அப்பா சரியானது என்கிறதை மனப்பூர்வமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ராஜா. அதை நினைத்து நினைத்து ஒரு பயத்தோடு திகைப்போடு நாங்கள் இனி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அப்பா கடக்குகின்றவர்களாக இருக்க மாற்றோம் ராஜா. உங்களுடைய தீர்மானத்தின்படி உங்களுடைய வேத வசனங்களை கர்த்தாவே நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது அப்பா ஒருவன் கிறிஸ்தவனாய் இருந்து பாடுபட்டால் அதனால் ராஜா அப்பா அவன் வருத்தப்படாமல் ராஜா அதனால் உங்களை ராஜா அப்பா அவன் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீரே. உம்முடைய வார்த்தைகளை கைகொண்டு நடக்கின்றது நிமித்தமாக இந்த உலகத்தின் எந்த விதமான இழப்புகளையும் நாங்கள் சந்தித்திருந்தால் இந்த உலகமே இந்த உலகத்துக்கு நாங்கள் உங்களோட கூட மறித்திருக்கோம் என்று சொல்லி உம்முடைய வசனம் சொல்லி இருக்கும் பொழுது ராஜா இந்த உலகத்து மூலியமாக வருகின்ற மகிமை உம் பிள்ளைகளாகிய எங்களுக்கு வேண்டாம் என்கிறத எங்களுடைய இருதயத்தில் அப்பா இதோ ராஜா ஆழமாக அப்பா அதை பதித்து என் தேவனாகிய கர்த்தரை உமக்காக நாங்கள் பிழைக்கும்படியாக ராஜா நீங்கள் எங்களுக்கு மறு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கின்ற அந்த இருதயத்தை உன் பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீ தந்தருளும் ராஜா. நீ தந்திருக்கிறீர் ராஜா. உணர்வோடு கூட ராஜா செயல்பட அப்பா நீர் கொடுத்திருக்கின்ற உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நாங்கள் நடத்தப்பட என் ஆண்டவராகிய கர்த்தரே அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க உதவி செய்திருக்கிறீர் ராஜா. உம்முடைய வருகை மிகவும் சமீபத்தில் இருக்கிறது ராஜா. உம்முடைய வருகையில் ராஜா அப்பா கரை திரை முதலாவது ஏதொன்றும் இருக்காத ஒரு அப்பா ஒரு சுத்தமான ஒரு கன்னிகையாக ராஜா நீங்கள் எங்களை புதுப்பித்து கொண்டே இருக்கிறீர் ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி உம்மோடி திருக்கரங்களை கூடி வந்திருக்கின்ற எல்லா என் சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுத்து அப்பா இயேசுவின் மகா பரிசுத்த நாமத்துல அவங்களை ஆசீர்வதித்து இயேசுவின் மகா பரிசுத்த நாமத்துல இந்த ஜெபத்தை எடுக்கின்ற ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென்.